வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. இன்னைக்கு வந்து கேரளா, பாண்டிச்சேரி இந்த 2 இடங்களிலும் வந்து எலெக்ஷன் நடக்குது. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. பாண்டிச்சேரி எலெக்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி தாவேகா வந்து பாண்டிச்சேரியிலையும் போட்டி போடுறாங்க இல்லையா? ஓகே. எப்போதுமே ஒரு எலெக்ஷன் வந்து அது விறுவிறுப்பாக நடக்குது இல்லையா, டல்லாக நடக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்து மக்களை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது. மக்கள் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், அது ஆக்டிவாக தேர்தல் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, மக்கள் பார்ட்டிசிபேஷன் ஏன் அதிகமாக இருக்குன்றதையும் பார்க்கணும். இது 3 ஃபேக்டரை வச்சு நம்ம பாண்டிச்சேரி இப்போ என்ன நம்ம இந்த இந்த ரெக்கார்டிங் வந்து 4:30 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 1.5 மணி நேரம் 6 o'clock வரையும் வந்து நமக்கு எலெக்ஷன் போகும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா போன 2021 பாண்டிச்சேரியில் 83.42 அப்படின்றது போல் பர்சன்டேஜ், விச் இஸ் அ ஹை பர்சன்டேஜ். இப்போ காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு 17.41 இந்த 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 இப்போ நடக்கிற எலெக்ஷனில். போன முறை நடக்கும்போது 15.5. அப்போ இப்போவே ஒரு காலையில் 9 மணிக்கே வந்து பீக் கொஞ்சம் அதே மாதிரி மதியானம் 1 மணிக்கு 57. அதே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 54. இப்போ அகெயின் 3% ஏறி இருக்கு. ஓவராலாக கடந்த ஆண்டு வந்து இப்போ கடந்த முறை எலெக்ஷன் வந்து 83.42 சொன்னேன். இந்த வாட்டி கிட்டத்தட்ட 84லேருந்து 87% வரையும் வாக்குகள் பதிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்புவனைன்ற ஒரு ஊர், அங்கே வந்து காலையிலே மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 50% மேலே போயிடுச்சு. அதே மாதிரி மங்களம் அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சி, அந்த கான்ஸ்டிடுவன்சியில் வந்து ரங்கசாமி நிற்கிறாரு, அதனால் அங்கேயும் ஆக்டிவாக போயிட்டுருக்குது. தட்டாஞ்சேரின்னு ஒரு கான்ஸ்டிடுவன்சி, அங்கேயும் வந்து ஆக்டிவாக நல்லா போயிட்டுருக்குது. காரைக்கால் ரேஞ்ச், காரைக்கால் சுற்றியுள்ள பகுதியில் மதியானம் 1 மணிக்கெல்லாம் வந்து 57% போயிடுச்சு. அப்போது ரொம்ப ஆக்டிவான ஒரு தேர்தலாக நம்ம இதை பார்க்க முடியுது. ஏன் இதோட நம்ம தாவேகாவை தொடர்புபடுத்தி பார்க்கணும். தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் அலை அப்படின்றது இன்னைக்கு வீசுது. அந்த அலை பாண்டிச்சேரியிலையும் வீசும். சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும் வீசுகிற அந்த அலையில் பாண்டிச்சேரியும் அந்த அதே கடலோரத்தில் தான் இருக்குது. அந்த அலை வீசாமல் எங்கே போவோம்? ஸோ அந்த அலையின் காரணமாக இங்கே வந்து அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகுது. அதுவே தாவேகா வந்து ஒரு வெற்றியை நோக்கி அங்கே நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கும் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்க முடியும். பாண்டிச்சேரியை பொறுத்த நேற்றே நம்ம விவாதித்தோம். என்டிஏ பிளாக்கு, இந்த பக்கம் இந்தியா பிளாக்ல பயங்கர கன்ஃபியூஷன். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒட்டு வச்ச கூட்டணி ஒட்டு போட்டு தச்சிருக்கு, பிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கே என்ன, யாரு கூட நம்ம கூட்டணியே கவுத்துரும், கூட்டணி கவுத்துரும் அப்படின்றது. அதை நேற்றே பேசினா. ராகுல் காந்தி அங்கே வந்தார். அதே நாளில் யார் நம்ம சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் போனார். 2 பேருமே சந்திச்சுக்கல. ஒரே ஊரில் பேசுகிறாங்க, ஒரே ஊரில் சந்திச்சுக்கல. ராகுல் காந்தி பேரை கூட சொல்ல, திமுகவை பற்றியோ இல்லை வந்து மு.க. ஸ்டாலின் பேரை கூட சொல்ல, அந்த அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்கிறார். ஸோ அங்கே எல்லாமே கிரவுண்டு யாருக்காக ரெடி ஆகிருக்குது? தாவேக்காக ரெடி ஆகிருக்குது. தாவேக்காவுடைய அலை அங்கேயும் வீசும். ஸோ வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ வில் வெயிட். இந்த ரிசல்ட் கொஞ்சம் எல்லாமே ஒரே தேதி தான், May 4th தான். இல்லை எல்லாரும் அது வரைக்கும் நமக்கு தெரியாதா யார் வின் பண்ணுறா, யார் வின்னிங் ஹேண்டில் இருக்கான்னு கூட தெரியாதா? இல்லை, இன்னைக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் பார்ப்போமே, பர்சன்டேஜ்லேயே தெரிஞ்சிடும். ரொம்ப அதிகமாக பர்சன்டேஜ் போல் ஆச்சுன்னா எதுக்கு போல் ஆகணும்? இப்போ இதே மாதிரி தானே போன வருஷம் வந்தது, அப்போ ஏன் அந்த வருஷம் போல் ஆகலை அப்படின் போது அதிக எண்ணிக்கையில் போல் ஆச்சுனாலே அது ஒரு குட் சைன் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நேற்று வந்து நம்மளுடைய நேர்காணல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தீங்க. அவர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. நெல்லூர் மாலத்தி அவங்களோட ஆங்கர் பண்ணுற ஒரு கோஹோஸ்ட்டும் அவரும் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய சிச்சுவேஷன் என்னது, எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அதை பற்றியான அப்டேட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக, உறுதியாக நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. சவுக்கு சங்கர் அவர் ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம் இப்போ அண்மை காலமாக அவருடைய ட்விட்டர் தான். ட்விட்டரும் யூடியூபும் தானே. யூடியூப்ல வந்து அவருடைய சேனலில் வராதுல்ல, அவருடைய சேனல் நெட்வொர்க்ல வருது. இது அவருடைய போடுற வீடியோஸ். அது ஒன்று தானே போடுவாங்க ஒரு நாளைக்கு. மற்ற சேனல்கள்லையும் அது வருது. ஆனால் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு அவர் ஹி வில் கீப் ஆன் அப்டேட்டிங் இந்த
ட்விட்டர் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அவர் ஹி வில் கீப் ஆன் போஸ்டிங். ஆனால் நேற்று வந்து திடீர்னு ஒரு 4 மணி நேரம் கேப், நேற்று காலையிலேருந்து 4 மணி நேரம் கேப். அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமா சந்தேகத்தை உருவாக்கிச்சு. என்னது இது எப்போதும் ஆக்டிவாக இருப்பாரே 4 மணி நேரமாக போஸ்ட் வரலையே அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சந்தேகம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பரபரப்பாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நேற்று தகவலை நம்ம சொன்னோம். ஆக்சுவலாக எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஓங்கலில் இருந்திருக்கிறார். ஓங்கல்ன்றது ஆந்திராவில் இருக்கிற ஒரு பகுதி. அவர் தனியாக தான் இருந்திருக்கார். ஒரு விடுதியில் தங்கி தான் ஆப்ரேட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் மாலதி வந்து தமிழ்நாட்டிலேயும் அவங்க வேற எங்கேயோ இருந்திருக்காங்க. ஓகே, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இல்லை, ஒரே இடத்துல இல்லை. ஆனால் சரி, இனிமேலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது, நம்ம எப்படியா இருந்தாலும் சாப்பிடணும்லாமா, காசு வேணும்ல. அப்போ வந்து சரி, நம்ம வந்து மாலதி என்னாச்சும் கூப்பிட்டுட்டோம்னா நம்ம வந்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பிளான். அப்போது மாலதியை வந்து கூப்பிட்றாரு. அப்போ தான் அதுக்கு மாலதி இங்கே வர்றாங்க. மாலதி வரும்போது தான் கைது செய்யப்படுறாரு சவுக்கு. அப்போது ரொம்ப நாளாகவே காவல்துறை மாலதியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துருக்காங்க. அவங்களுடைய மூமெண்ட்டை எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எங்கெங்கே வராங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணிவிட்டு மாலதி கிளம்பி வராங்க அப்படின்னு தெரிஞ்சோம்னா அது அவங்க பின்னாடியே போலீஸ் வந்துருக்காங்க. வந்து இவங்க இங்கே போகும்போது மாலதி, சவுக்கு ப்ளஸ் வந்து கோபின்னு ஒரு டிரைவர் 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு நேற்று வந்து கூட்டிகிட்டு வந்து புழல் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்துட்டு வழக்கறிஞர்கள்லாம் போய் ஒரு நீதிபதி வீட்டில் தானே வந்து சரண்டர் பண்ணுவாங்க. அது பெண் நீதிபதி போல இருக்குது. அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க 12 மணி 1 மணி வரையும் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிபதி வீட்டு பக்கத்தில் தான் எல்லோரும் வழக்கறிஞர்கள்லாம் உட்காந்து வந்துருக்குறாங்க. விளக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க நீதிபதி. விளக்கெல்லாம் நைட்டு எவ்வளோ நாள் முடிச்சிட்ருப்பாங்க, விளக்கெல்லாம் அணைச்சிட்ட வரை இனிமேல் பெண் நீதிபதி ஆச்சு, மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் வந்து எப்போ வந்து சரண்டர் பண்ண போகிறாங்க, ஒருவேளை நாளைக்கு காலையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த காவல்துறை அதிகாரிக்கு யார் இன்ஸ்பெக்டரோ அவருக்கு வந்து சவுக்கோட வழக்கறிஞர் பேசிட்டு இருக்கிறாரு. இது இல்லை சார் வந்துடுவோம் சார், வரல சார் வந்துடுவோம் சார்னு ஒரு பாயிண்ட் ஆஃப்லாம் வந்து அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. சரி இனிமேல் இருக்காது போல இருக்குன்னு எல்லாம் கிளம்பி வரும்போது நைட்டு ஒரு 3 மணி போல் நீதிபதி வீட்டுக்கு வந்து அவங்கள சரண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடிய காலம் 4 மணி போல் புழலில் கொண்டு போய். அப்புறம் அவங்களோட வழக்கறிஞர்களுக்கு தெரியாது எதனால் கைது செய்யப்பட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, அந்த பெயில் பீரியட், பெயில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுது 23ஆம் தேதியோ 23 தானே, 23 மிட் நைட்டோடய அது எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 24ஆம் தேதிக்குள்ளே இவர் போய் ஜெயிலில் சரண்டர் ஆகணும். அதுதான் வந்து அந்த லீகல் பிரச்சனை. இவர் சரண்டர் ஆகலைன்னா ஜெயில் துறையிலேருந்து சிறைத்துறை அதிகாரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒரு சவுக்கு சங்கரோடைய பெயில் முடிஞ்சிருச்சு, அவர் இன்னும் வரலை, அதனால் நீங்கள் அவரை கைது செய்து சிறையில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததெல்லாம் உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஆனால் இந்த கேஸில் வந்து இப்போ அது சவுக்கு சங்கருடைய பெயில் கண்டிஷன் தானே, அப்புறம் எப்படி வந்து மாலதி அவர்கள் வந்து சிறையில் அப்படி அவங்க மாலதி சவுக்குக்கு பெயில் எந்த கேஸில் கொடுத்தாங்க, அந்த ப்ரொடியூசர் கேஸில் தான். அந்த ப்ரொடியூசர் கேஸில் A2 மாலதி இருக்காங்கல்ல. ஓகே, அந்த A1க்கு கொடுத்த பெயிலும் எக்ஸ்பைர் ஆச்சு. A2க்கு கொடுத்த A2 ஆல்ரெடி ஷீ இஸ் அவுட். அவங்கள வந்து கைது செய்யப்படலாம். அதில் வந்து கோபின்ற பையனையும் சேர்த்துருக்காங்க. எப்படி லியோவை சேர்த்தாங்களோ, எப்படி வந்து கேமராமேனை சேர்த்தாங்களோ, எப்படி இன்னொரு பையன் நிதிஷா அவங்கள சேர்த்தாங்களோ, இது மாதிரி எல்லாரையும் எப்படி சேர்த்தாங்களோ அதே மாதிரி அந்த கோபியும் சேர்த்துருக்குறாங்க. அதனால் அவரையும் கைது பண்ணி இப்போ கொண்டு வந்து புழலில் அடைச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் இதுக்கு பெயிலுக்கு போவார். பெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்குற மாதிரி நினச்சாங்கன்னா மறுபடியும் ஒரு கைது பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு கைது பண்ணுவாங்க. எத்தனை கேஸ் அவங்க கையில் இருக்குது யாருக்குமே தெரியாது. எத்தனையோ கேஸ் போட்டு வச்சுருந்துருக்கலாம், என்ன மேலும் போடலாம். ஸோ இதுதான் அங்கே வந்து உண்மையான நிலை. அவங்களுடைய பெயில் வந்து எப்போ வரும், இதுக்கப்புறம் எனி ஐடியா இருக்கா? இன்றைக்கி வழக்கறிஞர்கள் பார்ப்பாங்க. வழக்கறிஞர்கள்ட்ட பார்த்தா தான் என்ன இன்னும் பல தகவல்கள் தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை, ஏற்கனவே அவர் கோயம்புத்தூரில் கையை உடைச்சாங்க. அதனால் அவர் இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. வெதர் அகெயின் இப்பயும் நான் சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறது சவுக்கை அல்ல. சவுக்குக்கு நடக்கப்படுற இந்த அரசு எப்படி அவரை கையாளுகிறது, ஒரு தனி மனிதனை எப்படி கையாளுது, ஒரு தனி மனிதன் கைதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸை வந்து செலவு பண்ணுறாங்க. அத்தனைக்கும் அவர் என்ன பெரிய குற்றம் பண்ணார்.
அவர் வந்து இப்போ பேசுறாரு ஒரு அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு இடி வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு 180 பக்கம் கொண்ட ஆவணங்களே சப்மிட் பண்ணுது வித் எவிடன்ஸ். அதில் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்காது, நம்மளே பேசணும். அண்ட் அதே மாதிரி எப்படி வந்து பியூரோக்ராட்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இதே நம்ம பண்ணோம். ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ஹெல்ப் பண்ணாரு, ஒரு ஐபிஎஸ் எப்படி அதிகாரி எல்லாம் எப்படி ஐஏஎஸ் அதிகாரி ஹெல்ப் பண்ணல, அவர் எப்படி ஒரு சாதாரண எந்த அரசு துறை பொறுப்பும் இல்லாதவரை கேட்டு தன்னுடைய பணிகளை செஞ்சாரு. அதே போல் காவல்துறை அதிகாரிகள் வந்து எப்படி லஞ்ச பணத்தை வாங்கி வச்சுட்டு அமைச்சருடைய அன்அஃபிஷியல் பிஏ கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் இடி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குது. அவர்கள் மீது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு எஃப்ஐஆரை இன்னும் போடல. இப்போ தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நேற்று வந்து புதிய அதிகாரி போட்டிருக்காங்க. அவர் இதுக்கு போட்டாங்க, ஈசி இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரியை நேற்று மாற்றிருக்காங்க. இதெல்லாம் மாற்றியும் இதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் ஒரு பேரளவில் தான் நடக்குது. அண்ட் அதே மாதிரி இது எலெக்ஷன் டைம்னால இவங்களோட கேஸ்க்கு வந்து பெயில் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். இல்லை, பப்ளிக் அட்டென்ஷன் ஃபுல்லாக எலெக்ஷனில் தானே இருக்கும். மீடியா டென்ஷனு பப்ளிக் அட்டென்ஷன் எல்லாமே. இப்போ வந்து தவைக்க தலைவர் எங்கே போகிறார், என்ன பேசுகிறார், அடுத்தது ஃபுல்லாக எலெக்ஷனை சுற்றி தான் மக்கள் கவனம் இருக்கும். அப்போ இந்த கேஸை வந்து யார் கண்டுப்பா? யாரும் பேச மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. ரெண்டாவது ஏற்கனவே வீடியோ போட்டவங்களெல்லாம் கூட்டு போய் உனக்கு எங்கேருந்து வீடியோ வந்துச்சு, யார் உனக்கு சொன்னது, எல்லாத்தையும் போட்டு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவர் வந்து ஹி ஹேஸ் டு ஐ டோன்ட் நோ ஹவு ஹி இஸ் கோயிங் டு பி தேர், எவ்வளோ நாள் வந்து சிறையில் இருப்பார். உண்மையிலே ஒரு பேசுவது என்பது மனிதனுக்கு மட்டுமே உள்ள ஒரு ஆற்றல். கரெக்டா? பேச்சு என்பது எப்படி அந்த 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 ப்ராசஸ் எப்படி நடக்குது? சிந்திச்சு நம்ம பேசுவோம். மண்டையில் ஒரு 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 ஐடியா இல்லை ஒரு கருத்து உருவாகுது. அந்த கருத்தை நீ வெர்பலாக வெளியே சொன்ன. அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தனை ஆற்றல்னு இருக்கிறாங்க. அந்த சிந்தனை ஆற்றலுடைய வெளிப்பாடு தான் பேச்சு. அதை நீ பேசாதன்னு கட் பண்ணுறது இருக்குல்ல, அது எவ்வளோ அதனால தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உனக்கு முதல் உரிமையாக எது கொடுக்குது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் முதல் உரிமை. அதை நீ பண்ணாதன்றது எந்த விதத்தில் சரி? இந்த ஆட்சி, அதாவது இந்த அரசு அடக்குமுறைகளுக்கு என்ன சொல்கிறது, ஒருபோதும் தயங்கியதில்லை என்பது அது சாதாரண தனி மனிதர்லேருந்து தொடங்கி ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்களுக்கும் பொருந்தது. எல்லாரையும் நடக்குது. சைபர் நேற்று தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். 25,000 சைபர் கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் 2021 இருந்து இப்போ கம்பேர் பண்ணால் ஐ திங்க் மோர் தென் 200 times 200% சைபர் கிரைம் வந்து குற்றங்கள் அதிகமாகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எவனும் வாய் திறக்காத. வாயை திறந்தா ஜெயிலு, வாயை திறந்தா வழக்கு, வாயை திறந்தா ஜெயிலு, வாயை திறந்தா வழக்கு, இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம காட்டுறது. அகெயின் இட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் அ டெமோக்ரஸி. ஒரு நல்ல ஒரு மக்களாட்சி தத்துவத்திற்கு இந்த பேச்சுரிமைக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்குகள் ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பார்ப்போம். ஏப்ரல் 23 தான் வந்து எல்லாமே டிசைட் பண்ணும். நம்ம டெமோக்ரஸி பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது தான் தூத்துக்குடியில் நடந்த ரோட் ஷோ. ஆமாம், கிட்டார் வாசிச்சாங்க. அதே மாதிரி அவர் கிட்டார் முறையாக கற்றுருக்கிறாரு. ஆமாம். எப்படி கண்டுபிடிச்ச? நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. ஆமா, இல்ல அத கார்ட்ஸ் ப்ளே பண்றதுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? இப்ப கிட்டார் தெரியாதவங்க ஜிகி ஜிகின்னு அடிப்பாங்க. கிட்டார் தெரிஞ்சவங்க தான் அந்த ஃபிங்கரிங் கார்ட்ஸ் கரெக்டா பிடிப்பாங்க. அவர் வந்து 2 கார்டு ஏதோ ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்றதுக்கு கண்டிப்பா கத்துருந்திருப்பார்ல. அவருக்கு பாட தெரியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து கண்டிப்பா. அவங்க அம்மா வந்து அவங்க ஃபேமிலியே மியூசிக் ஃபேமிலி, அம்மா சைடுல. சோ அதனால அதெல்லாம் கத்துட்டாங்க. அந்த ஃபிங்கரிங் பாப்ப ஓகே, தலைவருக்கு கிட்டார் கூட தெரியும் போல இருக்கு அப்படின்னு அந்த ஃபிங்கரிங் பார்த்தே கண்டுபிடிச்சாங்க. அதான் கிட்டார் வாசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை வந்து தூக்கி வச்சிருந்தாங்க. அந்த பையனுக்கு அன்னைக்கு அவங்க காட்டுல மழை போல ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அண்ட் கூட்டம் பயங்கரமான கூட்டமா. இது வந்து அகெயின் ஐம் டெல்லிங், ஒரு புதிய வரலாற்றின் அடையாளங்கள் தான் இதெல்லாம். இதுவரையும் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கும் போது, நான் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் பெருசாக நான் போனதில்லை.
எப்பயாவது தான் நான் போயிருக்கேன். நம்மளுடைய அதிகபட்ச தூரம் வந்து மதுரைக்கு முன்னாடியே தான் அதிகமாக திருச்சி அந்த தான் நிறைய ட்ராவல் பண்ணது அங்கே தான். எப்பயாவது தான் போயிருக்கோம். அப்போ அங்கே வந்து ஸோ அங்கே உள்ள ஜேர்னலிஸ்ட்டு அங்கே உள்ள நண்பர்கள்லாம், சார் எங்கள் ஊரில் விஜய்க்கெலாம் வேலைக்கு ஆகாது சார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக அலை வீசுங்க. எங்கள் ஊரை பொறுத்தே சாதி தான் சார். இங்கே தேவேந்திர குல வேளாளரா அதுக்கு அடுத்தது முக்குலத்தோர்னா முக்குலத்தோர், இல்லை நாடார்னா நாடார், இல்லைன்னா இப்படி தான் சார். இது ஃபுல்லாக வந்து சாதியை பேஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸே இங்கே நடக்கும். மற்ற யார் வந்தாலும் இங்கே வந்து வேலைக்காகாது. டீப் சவுத்து அப்படி தான். ரெண்டாவது சாதிய சண்டைகளும் அங்கே தான் அதிகமாக நடக்குது. இப்படியெல்லாம் அதெல்லாம் உதாரணமாக சொல்லும்போது ஓகே நான் கூட நம்பிட்டேன். ஆனால் அந்த மக்கள் சாதி, மதம், இனம், பாலினம் எல்லா வேறுபாடுகளையும் தூக்கி போட்டு வந்து நின்னது வந்து ஐயோ, அதுதான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். ஒன்லி அ கரிஸ்மேட்டிக் லீடர் கேன் டூ திஸ். ஐ திங்க் இப்போ சீமான் அவர்கள் கூட அந்த சைட்ல தான் கண்டெஸ்ட் பண்றாருல்ல, அவர் கூட இந்த கூட்டம் வந்துச்சா? எப்படிமா வரும்? இல்ல அவர் அந்த ஊரை சார்ந்தவர் இல்ல, இது வந்து ஊரை சார்ந்தவர்னு வரல. அதான் சொல்றேன். இப்போ டிஎம்கே எப்படி அரசியல் பண்ணும், ஏடிஎம்கே எப்படி அரசியல் பண்ணும், இங்கே எப்படி அந்த கட்டமைப்பு எப்படி உடையுது, அதுதான் நம்ம பார்ப்போமா. இப்போ சே ஒரு சவுத்தில் ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்க. ஐ ஃபர்காட் தட் ஊரோடைய பேர் ஒன்று இருக்குது, மறந்துட்டேன்னு வைங்க. அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக இருந்தாங்கன்னா டிஎம்கே அந்த ஊரில் தேவேந்திர குல வேளாளரோட கேண்டிடேட்டை நிறுத்தும். ஓகே. ஏடிஎம்கேயும் தேவேந்திர குல வேளாளர் நிறுத்தும். அப்படி இல்லைன்னா அங்கே அனதர் செகண்ட் டாமினன்ட் கம்யூனிட்டி யார், அவங்கள பார்த்து நிறுத்துவாங்க. இவங்க நினச்சிப்பாங்க இந்த காஸ்ட் அவங்கள யுனைட் பண்ணுது. இந்த ஜாதிகாரனை போட்டால் இந்த ஜாதிகாரெல்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டுருவான், அப்போ இந்த ஜாதிகாரனை போட்டால் இந்த ஜாதிகாரெல்லாம் ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பட் விச் இஸ் நேற்றைய கூட்டம் அதை இல்லை அப்படின்னு முடிவு சொல்லியிருக்கு. எங்களுக்கு சாதி பார்த்துலாம் எல்லா சாதிகாரனும் அந்தந்த ஊரில் ஓட்டு போடணும்னு வச்சுக்கேன், அப்போ சாதிகாரன் தானே ஜெயிச்சிருக்கணும். ஆமா, அப்படி நடக்கிறது இல்லை. ஆனால் இவங்க இதுவரையும் ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ்ல மாட்டிக்கிட்டு அதிலே சிக்கி அதை ஒரு டூலாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் நேற்று அதை முற்றிலுமாக உடைத்து தொட்டை தெரிந்தார் விஜய். இங்க காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. காஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர் எதுவுமே கிடையாது. அங்க வந்து எல்லா மக்களும், கடலோர மக்கள்லேருந்து வேளாண்குடி மக்கள் வரையும் வணிகர் மக்கள் வரையும் எல்லாம் வந்து திரண்டது இருக்குல்ல. ஐயோ, அது ஃபுல்லா அந்த பஸ் நடுவுல அவ்வளோ ஜனங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ செம்ம க்ரௌடுமா. நோபடி இன் தமிழ்நாடு would have expected this much of crowd. ஆனா அவர் ஏன் பேசல? ஆக்சுவலா தூத்துக்குடியில திருநெல்வேலியில பேசினாரு. உள்ளரங்கம் இருந்தது, அங்க பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. மற்றெல்லாம் ரோட் ஷோ தானே, எல்லா மக்களையும் சந்திக்கணும் போது மக்கள் சந்திப்பு தானே முக்கியம். அன்பு மழை பொழிது. அதாவது என்ன சொல்றது, நேற்று மட்டுமே பலருக்கும் தூக்கம் போயிருக்கோம். என்னடாது கனிமொழியெல்லாம் அவ்வளோதான், ரூம்ல போய் கண்ணீர் விட்டுருப்பாங்க. என்னப்பா இது இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி. சார் நானே எதிர்பார்க்கலாமா அவ்வளோ ஒரு இல்லை, நான் எதிர்பார்த்தேன் டீப் சவுத்தில் வந்து விஜய்க்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து இவ்வளோ பேர் வந்து ஒரே டைமில் வருவாங்க அப்படிங்கிறது, அதுவும் நேற்று ஒரு தேர்ஸ்டேனா வந்து வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சம்மர் அங்கே இன்னும் அதிகமாகவும் இருக்கும். ஆமாம். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது வயதானவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாருமே வந்து அந்த இடத்துல கூடி விஜயை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அவர் அவரே சொல்ற மாதிரி he lives in people's hearts. ஆமா, ஒரு வீட்லயும் ஒரு விஜயும் இருக்கிறனால தான் நேற்று சொன்னார் இல்லையா, உங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போறதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும்ட்டு. எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ கடின உழைப்பு. சினிமான்றது இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப், இட் இஸ் நாட் அ ஃபேண்டசி. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நீ வந்து மழையில நனையணும்னு வந்து நனைஞ்சுதான் ஆகணும், கீழே தரையில் உழுணுன்னா உழுது தான் ஆகணும், ஓடுனா ஓடி தான் ஆகணும். சரியா, மழை, வெள்ளம், குளிர் எல்லாத்துலேயும் வந்து ஒரு எப்படி ஃபிசிக்கல் லேபர் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தானே அதுவும் இல்லை. உடம்பையும் வச்சு தானே அந்த தொழிலை. இப்போ நீ வந்து கார்லேருந்து கார்லேருந்து இறங்குற, ஏசியில் உட்காந்துட்டு இருக்க, திருப்பி காரில் போகிற, அப்படி போயிடலாம். அப்போ நடிகர்கள் அப்படி பண்ணுவாங்க. பட் வேலைன்னு வரும்போது நான் ஃபுல்லாக இந்த அவுட்டோருக்கெல்லாம் ஏசி போட்டு நான் பண்ண முடியும். அப்போ அதுவும் உடல் உழைப்பு தொடர்பானது தான். ஆனால் எல்லா நரேட்டிவ்ஸையும் அடிச்சு காலி பண்ணிட்டது.
ஆமா, நிறைய ஃபேக் நேரேட்டிவ்ஸ் வந்து இல்லை இதில் இன்னும் அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே இன்னொரு நரேட்டிவ் ரொம்ப சொல்லுவேன், சார் கூட்டமெல்லாம் ஓட்ட மாறாது சார். ஆமா. அப்படி சொன்னவெல்லாம் நேற்று தெரிச்சு ஓடி போயிட்டாமா. ஏன் சொல்லு, இதுக்கு மேல அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க வைக்கவே முடியாது. ஆமா, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தேர்ஸ்டே அதான் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் டே சம்மர் இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தங்க வந்து அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து அது ஏன் ஒரு நிமிஷம் போய் அந்த பட்டனை பண்ணாங்களா என்ன? ஏன்னா நேத்து கூட ஒரு செய்தியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன நினைக்கிறேன், என்னம்மா எப்படி சார் டிவிகே, ஆர் யூ கோயிங் டு பெனிஃபிட் த டிஎம்கே ஆர் எப்படின்னு, என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க, வி ஆர் ஃபார்மிங் த கவர்மெண்ட் அப்படின்னு. என்ன சார் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், நான் பாருங்க எவ்வளோ க்ரௌடு, இந்த க்ரௌடு வந்து எந்த கட்சி சார், அது நடிகர் அப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, எப்படி மேடம் இது ஓட்டா கன்வெர்ட், நீங்கள் பாருங்கள் மேடம், வி வில் டாக் அபவுட் திஸ் ஆஃப்டர் 4th அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ க்ரௌடு, இது மாதிரி ஒரு க்ரௌடு எந்த கட்சிக்கும் இதுவரையும் டீப் சவுத்தில் கூடினதே கிடையாது. ரைட்டுங்களா? இதெல்லாம் பார்த்த பிறகும் என்னது கூட்டம் ஓட்டா மாறாது, ஓட்டு கன்வர்ஷன் கம்மி இப்படி சொல்கிறதெல்லாம் சுத்த. இனிமே அந்த நரேட்டிவ்ஸை அந்த ஆர்குமெண்ட்டை யாருமே எடுத்து பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அவதூறுகள் பேசியும் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசியும் இன்னைக்கு வரையும் பேசுகிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க. இதில் ஒருபடி காமெடி. இப்போ ஒரு தினகரன் ஒரு பேப்பர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு. அந்த பஸ்லேயே கொட்டை எழுதுகிற கண்டன பொதுக்கூட்டம் போட்டிருக்கு. கண்டன பொதுக்கூட்டம்னா என்னது? டு கண்டெம் சம்திங். கண்டெம், ஓகே. கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக கண்டன பொதுக்கூட்டம் தாவேகா எங்கேயோ நடத்தியிருக்குது. அதுக்கு ஒரு பஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு 5 பஸ்ஸே ரெடி பண்ணியிருக்காங்க, 10 பஸ்ஸே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. அதை எடுத்துகிட்டு போய் கண்டன பொதுக்கூட்டத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு வர்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்டிக்கரே போட்டு வருவாங்க. புரியுதா? அப்போதான் நினச்சேன், அடப்பாவிகளா நீங்கள் இவ்வளோ உச்சத்துக்கு போய் வன்மத்தின் உச்சத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது அவதூறு பரப்புறதுன்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இனிமே அந்த அவதூறுகளுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் தான். நவ் ஓரளவுக்கு இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெமோக்ரட்டைஸ் ஆகுது. நான் சொல்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நாளைக்கு வந்து புதுக்கோட்டை மற்றும் இனிமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏப்ரல் 21 வரைக்கும் எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. தகவல் வருது. ஆனா இவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லைன்னா பெர்மிஷன் கொடுக்கப்படுமா, அது வந்து கொடுக்கப்படும் தான் நான் நம்புறேன். சென்னை தான் கொஞ்சம் இதுவரையும் டஃப்பாக வச்சிருக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் காவல்துறை அதிகாரி சென்னைக்குள்ளே வர முடியாமல் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவரும் மாற்றப்பட்டால் வந்து திங்ஸ் வில் பி ஆல் ரைட். அண்ட் இஃப் திஸ், நான் என்ன ஒன்று மட்டும் சொல்லுமா, நீங்கள் வந்து ஒரு கட்சியை முடக்கலாம், கரெக்டாக, ஒரு தனி மனிதரை முடக்கலாம், இல்லை எங்கள் தலைவரை கூட நீங்கள் முடக்கலாம். ஆனால் இத்தனை கோடி மக்களை நீங்கள் எப்படி முடக்க முடியும்? இல்லை, ஆக்சுவலாக நான் இன்னொன்று பார்த்துருக்கேன். விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியுடைய தொண்டர்கள் யாரெல்லாம் எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க அவங்களுக்குமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஆமாம், நான் நேற்று போயிருந்தேன்மா, எழும்பூர் போயிருந்தேன், ராஜ்பவனுக்கு அவ்வளோ வரவேற்பு. ஆமாம், நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அண்ட் அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்லையும் பார்த்தேன், நல்ல வரவேற்பு. அவரோட மட்டும் இல்லை, ஒரு 5-6 கேண்டிடேட்ஸோடைய வீடியோஸ் வந்து அதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும்ல, அப்போ பார்க்கும்போது அப்போ அவ்வளோ மக்களுக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கிறாங்க நம்ம இவங்க யாரு அப்படின்னு. ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதானே வந்து அவங்களுக்கு அந்த வரவேற்பு கிடைக்கும். இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே என்ன பேஷிங் பண்ணாலும் நான் ஒன்று மட்டும் உறுதியாக நம்புகிறேன், மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் கேம்பெயின் போகாத, நீ வந்து அடக்கு, எங்கள் தலைவரை அடக்காமல் போ, இல்லை ஃப்ரீயாக விடு, எது வேணாலும் பண்ணு. ஆனால் மக்களாகிய நாங்களே கேம்பெயின் பண்ணுவோம், மக்களாகிய நாங்களே முடிவு பண்ணிட்டோம். என்ன தேர்தல் தேதிக்காக வெயிட் பண்ணுறோம். தேர்தல் தேதி வரட்டும், நீங்கள் பாருங்கள், எந்த பச்சக் 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 பட்டனில் அமுக்கி நீ இட் இஸ் கோயிங் டு பி எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி, நான் முன்பிலேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி, இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபினாமினல் எலெக்ஷன் வேர் டிவிகே இஸ் கோயிங் டு ஸ்வீப் த எலெக்ஷன் அண்ட் வைப் அவுட் ஆல் த கரப்ட் ஃபோர்ஸஸ். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ விருப்பமா
மக்கள் வந்து அதிமுக திமுக மேல அவ்வளவு வெறுத்து போயிருக்காங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, அதிமுகலே கொஞ்சம் நல்ல கிரௌடு தான் ரெடி. கிரௌட் இருக்குமா? ஐ எம் நாட் டினைங் இட். ஆனா டிஎம்கேக்கு சுத்தமா கிரௌட் இல்ல. டிஎம்கேக்கு தான் சுத்தமா கிரௌட் இல்ல. அப்பனா இந்த மைண்ட் செட் வந்து திமுகவை கண்டிப்பா ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து இருக்கு அப்படின்னு நான் இந்த கிரௌட் போன வாட்டி 2021 தேர்தலுக்கு முன்பு அந்த பரப்புரை காலங்கன்ற அப்போ பல இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி போகும்போது ரோடே காலியா இருக்கும். அவர் வண்டி ஸ்பீடெல்லாம் வந்து போயிருக்குது, பல இடங்கள்ல ஆளே இல்லாம போயிருக்குது. அதே நிலை இன்னைக்கு திமுக வந்திருக்கு. டீ குடிக்க போறாரு, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று பிரதீப் தான் சொன்னாருங்க, அவருக்கு ஒத்த ஏஜ் உள்ளவங்களாம் வந்து தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 70-80 வயசு ஆட்கள் தான் அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எங்கேயுமே ஆளு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐ திங்க் எங்கேயோ ஒரு ஊர்ல ஐ திங்க் பால்காடா எங்கேயோன்னு நினைக்கிறேன், உட்காந்து பேசுறாரு, எவனுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் இந்த பக்கம் இங்கே திரும்பினா அவ்வளோ கூட்டம். இந்த அலை வந்து சவுத் இந்தியா முழுக்க அடித்திருக்க வேண்டிய அலை இல்ல, இன்னும் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா வந்து நான் ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், தாவேக்கா வந்து கேரளால வந்து ஒரு சின்ன ஒரு வெல்ஃபேர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்து வந்தது. எப்படி அவங்க வந்து அரிசி, அதுக்கப்புறம் இதை பத்தி ஒரு படமே வந்தது மலையாளத்துல. எப்படி டிவிகேயோடைய மக்கள் இயக்கம் வந்து எப்படி வந்து கேரளாவில் வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க, எப்படி உயிரை காப்பாற்றுறாங்கன்னு ஒரு மலையாள படமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் தலைமை, தமிழக காங்கிரஸ் தலைமை தான் அதுக்கு எடுத்துச்சு. இல்லைன்னா இன்னைக்கு இந்த அலை வந்து தமிழ்நாட்டோட கேரளாவில் அவ்வளோ அலையுமா? கேரளாலையும் வந்து காங்கிரஸ் வந்து தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது தாவேக்காவும் இணைந்திருந்தால் மாபெரும் வெற்றி. புரியுதுங்களா? எனவே அது சொந்த கட்சிக்கே சூனியம் வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சூனியத்தை தனக்கு தானே வைத்துக் கொண்டார்கள் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பிடி செல்வகுமார், விஜய் அவர்களுடைய முன்னாள் தி பெஸ்ட் இதுதான் தி பெஸ்ட். அவரே வந்து தாவேகா தலைவர் விஜய் கிட்ட ஒரு பிஆர்ஓ இருந்தார், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதெல்லாம் ஒரு அதிகபட்சமாக ஒருத்தர் ஒரு பிஆர்ஓக்கு ஒரு நடிகர் வந்து பண்ண முடியும். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். அதில் படம் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் டிஎம்கே ஜாயின் பண்ண இல்லை டிஎம்கே ஜாயின் பண்ணல, வெளில வந்துட்டார். வெளில வந்து அவர் ஊரில் ஏதோ ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, விவசாயம் தொடர்பான கலப்பைன்னு நினைக்கிறேன். கலப்பைன்னு ஒரு இயக்கம் வச்சுட்டு அதில் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் பாலிடிக்ஸை பில்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது கமல் கட்சி ஆரம்பித்தார். கமல் கட்சியில் சேர்ந்து ஐ திங்க் கன்னியாகுமரி வேட்பாளராகவும் இருந்தார். ஓகே. அப்போ அவர் மக்கள் நீதி மையத்தில் தான் அஃபிஷியலாக இருந்து அங்கே தான் வேட்பாளராகவும் வந்தார். இதற்கிடையில் இங்கே விஜய் அரசியலுக்கு வர்றாரு. விஜயை வந்து நேரடியாக அவர் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து நன்றி இல்லை, அது இல்லை, இஷ்டத்துக்கு சுற்றி இருக்கவங்களாம் சரியில்லை அப்படின்னு பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார். மீடியா அவர் வந்து அப்படியே இந்த ஆன்டி விஜய் மீடியாக்கெல்லாம் அப்படியே கொண்டாடிச்சு, டெய்லி கூப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்பயே நினச்சேன், தம்பி இவர் சரியில்லாத மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து போய் திமுகவில் இணைகிறாரு. கமலஹாசனுக்கு கூட அந்த வரவேற்பு கொடுக்கல, அவங்க கட்சி ஓனருக்கே கொடுக்கல, அந்த கட்சியோடைய ஒரு வேட்பாளருக்கு அவ்வளோ கொடுத்தாங்க. எதுக்குன்னா ஒரு விஜயோடைய முன்னாள் பிஆர்ஓ, முன்னாள் மேனேஜர் வந்து சேர்றாருன்றத பயங்கரமாக பிரம்மாண்டமாக அறிவாலயத்து வாசலில் பெரிய இணைப்பு விழாலாம் நடத்தினாங்க. அப்போ கூட நான் பேசினேன்னா, ஒருத்தருக்கு இதுக்கிட்ட இவ்வளோ பெரிய இணைப்பு விழா அப்படின்னா அவர் என்ன நினச்சிட்டு வந்து சேர்ந்துருக்கிறாரு, கன்னியாகுமரியில் நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆசையில் சேர்ந்துருக்கிறாரு. இவங்களும் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் என்ன தேவை, விஜய் திட்டுவதற்கு அவர் கூடவே இருந்த ஒரு ஆள் தேவை. ஆமாம், அதை இவங்க பயன்படுத்திட்டாங்க. பயன்படுத்தி சீட்டு கேட்கும்போது, சீட்டா என்ன கேட்குறீங்க, சீட்டு இங்கே எப்போங்கன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்கல. எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா நான் நம்பி என்னை மோசம் போயிட்டேன், நம்பி என்னை ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளில வர்றாரு. அப்போது இவ்வளவு நாள் நீங்கள் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இல்லை கட்சிக்கு வெளியில் இருந்துக்கிட்டு விஜய் திட்டினது எதுக்கு? அப்போதான் வந்து அவருக்கு திமுகவில் போய் சேரலாம், ஒரு சீட்டு வாங்கலாம்னு தானே திட்டினீங்க. அப்போ இது எவ்வளோ கேவலமான புத்தி, இது கேவலமான புத்தியா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இந்த கேவல புத்தியை நீங்க வச்சுட்டு யாரை பார்த்து என்ன சொல்லிருக்கீங்க? நன்றி கடன் இல்ல, நன்றி கடன், நன்றி அவங்கள பக்கத்துல இருக்கவங்க வந்து எப்படி பேச முடியுது? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்ப அங்கேயும் சீட்டு கிடைக்கலன்னு இப்ப திமுக திட்டுது, என்னை நம்பி ஏமாத்திட்டாங்க,
எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை போல இருக்கு. ஆன்டி டிஎம்கே சாரி அந்த ஆன்டி டிவிகே சேனல்ஸ்லாம் இப்போ அவரை எடுத்து போடுறாங்களா? எப்படி போடுவாங்க? அவரே ட்விட்டர்ல புலம்பிட்டு வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு நேர்மை என்பது ரொம்ப முக்கியம் என்பதற்கு பிடி செல்வகுமார் தான் மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா நேர்மை இல்லைன்னா நீ எங்கேயுமே சர்வைவ் பண்ண முடியாது. people will just like that throw you out. அவங்களுக்கு அன்றைய தேவை என்னது? விஜயை ஒருத்தர் திட்டணும், அதற்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. திட்டி முடிச்சாச்சு, அவ்வளோதான், உனக்கு சீட்டு கிடையாது போ. இப்போ நீ வந்து டிஎம்கே திட்டினா, இப்போ நம்ம பேசுகிறோம், நீ இப்போ டிஎம்கே திட்டுறியே, அப்போ நீ விஜய் திட்டினே, ரெண்டும் போய் தானே, உன்னுடைய சுயநலத்துக்காக தானே நீ திட்டின. அது நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அவங்க எல்லாருமே அவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஏன்னா ஏன் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு உண்மையா இருக்க முடியல? ஏன் ஒரு இடத்திற்கு ஒருவரால் உண்மையாக இருக்க முடியவில்லை? ஏன்னா அங்க பேபி தேர் நாட் அவங்களுக்கு தேவைப்பட்டது வந்து கிடைக்கலையோ என்னமோ. யூ கோ வித் ஹிடன் அஜெண்டா. அந்த ஹிடன் அஜெண்டாவை நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், நான் போறதே எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. எனக்கு வந்து இந்த இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிஜேபி அதுக்காக நல்ல கட்சியெல்லாம் சொல்ல வரல. அது வந்து ஒரு ஹீரோவை ஒரு உருவாக்கும். அந்த ஹீரோ உலகத்தின் மிகப்பெரிய ஹீரோன்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ணோம். ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வச்சு அவர் ரொம்ப சிறந்தவர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோடி, அவர் அப்படி தானே பில்டப் பண்ணாங்க. அது ஆர்டிஃபிஷியல் லீடர் தான். அது மாதிரி இங்கே ஒரு தேவைப்பட்டது இவங்களுக்கு சவுத் இந்தியாவுக்கு. அப்போ இவர் கர்நாடகா சிங்கம், அங்கே பயங்கர ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் தமிழ் பேசுகிறவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு அது ஐஏஎம்ல படிச்சிருக்கிறாரு. இப்படிலாம் ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியலுக்கான எல்லா எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸும் இருந்தது. அவர் தூக்கி உள்ளப்பட்டு நீங்கள் நம்ம இங்கே சவுத்தில் ஆட்சியை பிடிக்கிறது இவர் தான் சரியான மெட்டீரியல்னு சொல்லி பண்ணால், இவர் அங்கே போய் அந்த கட்சிக்கு உண்மை இல்லை, அந்த கட்சிக்கு உண்மை இல்லாமல் தன்னை முன்னணிப்படுத்துறாரு. தன்னை விட கட்சி சிறியதாக இருக்கணும், கட்சியை விட நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ பெரிய ஆளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இவர் தலைமையில் தான் எல்லா கூட்டணியும் அமையணும். அப்படி தானே? அப்போ தான் இவர் டிக்டேட் பண்ண முடியும். அதுக்கு இடைஞ்சலாக அந்த நேரத்தில் இருந்தது யார்? அதிமுக. அதிமுக பெரிய கட்சி, இவங்க கூட வந்தாங்கன்னா இவர் டிக்டேட் பண்ண முடியாது. இவர் வந்து அவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும். அப்போ 2 வருஷம், ஒன்று நான் தான் இங்கே வந்து பெரிய ஆளுன்னு காட்டணும், ரெண்டாவது பாஜகவை நான் பயங்கரமாக வளர்த்துட்டேன் அப்படின்றத இவர் காட்டணும். இந்த ஒரே காரணத்துக்காக ஏடிஎம்கே கழட்டி விட்டார். வேணும்னே பிளான் பண்ணி ஏடிஎம்கேயும் அதை நம்ம இபிஎஸ்ஸை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி திட்டோன்னா அவங்க வந்து கழட்டிட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முறிஞ்சு போச்சு. எலெக்ஷன் வந்துச்சு. அதாவது ஒரு ஒரு டேட்டா அனாலிசிஸ் கம்பெனிலாம் பயங்கரமாக டேட்டா கொடுத்தாங்க. இவர் தான் வந்து அடுத்து தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகிறவர் அப்படின்லாம். இவர் வந்து பேசிக்காக ஒரு ஐபிஎஸ் இல்லையா, அவருடைய பேட்ச் பெஞ்ச் டெல்லியிலாம் இருப்பாங்க இல்லையா, அதில் ஹோம் அஃபேர்ஸ்லாம் இருப்பாங்க, ஓகே, இன்டெலிஜென்ஸ்லையும் இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து என்னை பற்றி நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி பயங்கரமாக காட்டி இன்னைக்கு கோயம்புத்தூரில் பிஜேபியில் ஒரு சீட்டு கூட கொடுக்கல. ஒருத்தன் 2 வீலரில் கூட அவருக்கு சீட்டு கொடுக்கல. சார் வந்து எனக்கு கூட்டுருங்க, இல்லை சார் நான் வேற எங்கேயோ போகிறேன்றான். சார் வாங்க சார் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ இங்கே ஒருத்தர் ஒரு ஹிடன் அஜெண்டாவோட போனார்னா அவர் என்ன பண்ணிடுவார்? சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பேசுகிற விதம் அது எல்லாமே வந்து ரொம்ப சிறந்த எல்லாமே இருக்கு. ஐ எம் நாட் டினைங், பட் இன்டர்னலி வாட் யூ ஹேவ், அந்த கட்சி வளர்றதுக்கு அவங்க அதுதானே அவனுடைய ரோல். எனக்கு நான் எப்போதுமே நான் என்ன நினைப்பேன்னா, the organization is greater, I mean greater, நம்ம எல்லாம் அதை விட கம்மி தான். the organization is superior than the individuals. ஆனால் சில இண்டிவிஜுவல்ஸ் நான் தான் முக்கியம், ஆர்கனைசேஷன் எனக்கு கீழே தான் நினைப்பாங்க பாரு, அவங்களால ஷைன் பண்ணவே முடியாது. பிகாஸ் அது ரொம்ப தப்பான கான்செப்ட். நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நான் பெரிய ஆளுன்னு எப்படி நினச்சிக்க முடியும்? அந்த இன்ஸ்டிடியூஷனை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நான் அதை வந்து எப்படி வேணாலும் வந்து மாற்றுவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் என்னை தூக்கி வெளில போட்டு என்னை விட சிறந்த ஆளையோ இல்லை என்னுடைய சிறப்பு இல்லாத ஒருத்தரையோ வச்சு அவங்களால நடத்திட முடியும். அது நம்ம இன்ஸ்டிடியூஷனு. ஆமாம், நான் காலேஜில் எக்ஸாம் எழுத மாட்டேன், ரீப்ளேஸ் பண்ண முடியும், இப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போக முடியும். உங்களை விட பெட்டராக கூட கிடைக்கும், சேமாக கிடைக்காது விட பெட்டராக கிடைக்கும், இல்லைன்னா ஒர்ஸ்ட்டாக கிடைக்கும். இது மாதிரி தான் கிடைக்கும். வாட் எவர் இட் இஸ். இப்போ இங்கே யார் முக்கியம்? ஆர்கனைசேஷன் தான் முக்கியம். இதுக்கு இப்படி அண்ணாமலையோ அதே மாதிரி தான் பிடி செல்வகுமாரோன்றத
ரொம்ப நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபண்டமெண்டல் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதற்காக நீங்கள் போய் யார்ட்டையும் சொம்படிக்க வேணாம், யார்கிட்டையும் ரொம்ப காலில் விழ வேணாம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லையா? யாருக்கிட்டையும் 200 ரூபாய் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி டாடி இன்னொரு விஷயம், ரோட் ஷோ எலெக்ஷன்லாம் பற்றி பேசும்போது திருமாவளவன் அவர்கள் மீது, விசிகே லீடர் திருமாவளவன் மீது ஒரு 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 கிளிப்பு. அவர் வந்து ஒரு யங் மேன் வந்து அவங்க வண்டி மேலே ஏறுறாங்க, இவர் வந்து அடிக்கிற மாதிரி. அது எதுக்கு? அது ஒரு சர்ச்சையாகுது. இல்லை என்னன்னா, இது இவ்வளவு நாள் வந்து தாகவைக்காவினர் என்ன சொன்னாங்க? தற்குறி, ஜாம்பி, போய் வண்டியில் ஏறுறான் பாருங்க, இப்படிலாம் தற்குறிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது திருமாவளவனே என்ன சொன்னார்? நான் உங்களை வந்து பிஹெச்டி படிக்க வச்சுருக்கேன் அரசியலில், நான் வந்து உங்களை பிஹெச்டி படிக்க வச்சுருக்கேன், நீங்கள் எல்கேஜிக்கு போகிறேன்றீங்களே, இது எப்படி சரி? எப்போ சொன்னார்னா, நிறைய பேர் அங்கே கஜை விட்டு அங்கே போகிறான்னு தாவேக்காலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு மனவேதனை அப்படி சொல்கிறாரு. இப்போ ஜாம்பின்றது இவன் அணில் தற்கொலைன்னு சொன்னதுக்கான அடிப்படை ரீசனே இவன் வண்டியில் ஏறுறான், மேலே ஏறி குதிக்கிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. அரசியல் படுத்தப்படவில்லை. அரசியல் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகளை பாருங்கள், அவங்க எவ்வளோ அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க, திமுகவினரை பாருங்கள், அவங்க எவ்வளோ அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் உருட்டினாங்களே. இப்போ இந்த வண்டியில் வந்து திருமாவளவன் வண்டியில் வந்து விசிகே தோழர்கள் ஏறுறாங்க. இப்போ இவங்க ஜாம்பின்னு சொல்கிறதா? இவங்களை என்ன எலி குஞ்சுன்னு சொல்கிறதா, அணில் குஞ்சுன்னு சொல்கிறதா, இல்லை சிறுத்தை குட்டின்னு சொல்ல முடியுமா? குட்டி சிறுத்தைகள்னு சொல்ல முடியுமா? திஸ் இஸ் த க்ரௌட் மென்டாலிட்டி. நான் வந்து திருமாவை ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துருக்கேன். அசோக் நகரில் செக்டார், ஏதோ ஒரு செக்டாரில் தான் அவருடைய வீடு, ரொம்ப சின்ன வீடு. அப்போ வந்து அவர் தேர்தலில் அரசியலில் வளர்ந்துக்கிட்டு வர்ற நேரம், ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு நான் போகிறோன்னு வச்சுங்க, அவர் தரையில் பாய் போட்டு ஒரு மூலையில் படுத்துப்பார். ஆனால் அவருக்கு முன்னாடி அதுவே ஒரு, இப்போ நம்ம ஆஃபீஸோடைய அந்த நியூஸ் ரூம் இருக்கலாமா, எடிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை விட ஒரு ஹாஃப் தான் இருக்கணும், அதில் ஒரு 3/4 இருக்கணுங்களேன். அந்த 3/4 இடத்துல ஒரு இடத்துல கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அவருடைய சட்டை வந்து அயன் பண்ணியிருக்கும். ஓகே, அது மேலே மறுபடியும் நியூஸ் பேப்பர் போட்டு மடிச்சிருக்கோம். பக்கத்தில் ஒரு பாய் இருக்கும், அதில் ஒரு படுத்துருப்பார். இந்த பக்கம் ஒரு 10-15 பேரை கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே போனோம். எல்லாமே படுத்து தூக்கிட்டுப்பாங்க. அவ்வளோ பேர், அவ்வளோ க்ரௌட் அவர்கிட்ட. இன்னமும் நைட்டு 2 மணி 3 மணி அவர் தூங்குறதுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ க்ரௌடு இருப்பாங்க. அப்போ அந்த க்ரௌடு தான் இப்போ என் மேலே ஏறுது. இது வந்து ஒரு பாப்புலர் லீடருக்கு எல்லாருக்குமே நடக்கும், சரிங்களா? அவரும் ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர் மாதிரி தானே? இல்லை, அவர் ஹீ இஸ் அலோன், அவர் ஃபேமிலி கிடையாது. அப்போ எல்லாருமே கட்சிக்காரங்க அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு, பஸ்ஸுக்கு இருக்காது. அவங்க எல்லாமே சாதாரண எளிய பெண் பிள்ளைலேருந்து தான் வராங்க. வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, சாப்பாடு காசு இருக்காது, காலைல பஸ்ஸு காசு வாங்கிட்டு போகணும்னு படுத்திருப்பாங்க. இல்லை 2-3 அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் சக தோழர்கள் அங்கே படுத்திருப்பாங்க. ஏன்னா வீடு அவ்வளோ தானே இருக்குது, அதுக்குள்ளே தானே எல்லாரும் படுக்கணும். அப்போ அப்படி இருக்கும் இன்னமே அவரை சுற்றி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட எவ்வளோ கூட்டங்களையும் எவ்வளோ பொறுமையும் இருக்கிற திருமாவளவனே உணர்ச்சி வச்சு பட்டுன்னு அடிச்சிடறாரா இல்லையா? இப்போ இதுக்காக இவங்களெல்லாம் நம்ம குறைத்து பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப இந்த இவ்வளவு நாள் அணிலே ஜாம்பின்னு சொன்ன, தற்குறின்னு சொன்ன அதே விடுதலை சேர்த்த தோழர்கள் தங்களுடைய தோழர்கள் இப்படி பண்றாங்க, இவங்களே என்ன சொல்லுவாங்க? அன்பின் மிகுதியால், ஆர்வத்தின் மிகுதியால், தலைவரை பார்த்த பாசத்தால், அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப இதே தானே அங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது, இதே தானே அங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. ஒருத்தர் அங்கேருந்து வயல்ல, தன்னுடைய சொந்த வயல்ல ஒரு 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 கதிரை அறுத்து ஒரு கட்டையாக எடுத்துட்டு அந்த டிராவலில் நெல்மணி வந்து வெயிலில் உதிர்ந்துடாமல் அதை பத்திரமா பாதுகாத்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருல்ல, அவருக்கு அன்பு இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி தானே இவங்களுக்கும் ஒரு ஒன்றும் இல்லை. இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு ஃபியூனரல் வீட்டுக்கு திரும்ப போகிறாரு. அங்கே வந்து இன்னொரு வைசிகா தோழர் வந்து, என் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே கேக் வெட்டுன்றாரு. ஐயோ, இது உண்மையில நடந்தது. எப்பா என்னப்பா இது ஃபியூனரல் வருது, துக்க வீட்டுக்கு வந்திருப்பா, இங்கே வந்து கொண்டு கேக் வெட்டுன்றியா, இப்போ எப்படிப்பா முடியும்னா, முடியாதப்போ அப்படின்னு கேக்க தூக்கி கூரையில் வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, சரி, அந்த அவருக்கு பொறுத்தவரை தலைவரை என்னைக்காவது பார்க்குறாரு, என் குழந்தைக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள், தலைவர் கையால் கேக் வெட்டினா எனக்கு நல்லா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவருக்கு துக்கமாவது, நீ செத்து போனான்னா செத்து போகாட்டி எனக்கு என் தலைவன் வச்சுட்டு நான் கேக் வெட்டணும். இவர் அதை பண்ண முடியுமா? என்னடா துக்க வீட்டில் வந்து கேக் வெட்டிட்டு இருக்காருன்னு இவரை சொல்லுவாங்க. அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு.
இல்லைங்க இது நாங்கள் வந்து வேறு துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், இப்போ கேக் வெட்ட முடியாதுயா, அந்த பக்கம் போவேன் நான் வெட்டி தர்றேன் ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். கடுப்பாக கேக்கை தூக்கி மேலே அடிச்சுட்டு போயிட்டான். சரி, இது நடக்கும். இப்போ உங்களுக்கு வரும்போது நீங்கள் இன்னைக்கு எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க அதை? அதான் எனக்குன்னா ரத்தம், உங்களுக்கு தக்காளி சட்னி மாதிரி. அவங்க இப்போ வந்து த வே தேர் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அந்த சேம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க தாவேக்காக்கும் இல்லை இது எல்லா கட்சிகளுக்கும் அப்ளை ஆகும். அதே மாதிரி இன்னொன்று விஷயம், இப்போ வந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து விஜயோட ஸ்டாச்சு வச்சு பிரச்சாரம் அதுக்கு பண்ணாங்க பத்தியா? ஆமா, அது வந்து எல்லாருமே ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. நான் அதுக்கு என்ன சொன்னேன், முன்னாடி கூட என்ன சொன்னேன், எப்பா இப்போ கலைஞர் படம் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் படம் இருக்குது, அதுக்கு அடுத்தது எம்கே ஸ்டாலின் படம் இருக்குது, இது 2Dல இருக்குது, அதே அவங்க 3Dல வச்சுட்டு பண்றாங்க, என்னப்பா தப்பு அப்படின்னு நான் கேட்டேன். அதானே லாஜிக்கு. ஆமா, இன்னைக்கு சோழிங்கநல்லூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ஆமா, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ வந்து டிஎம்கே சார்ந்தவங்க. அவர் வந்து அண்ணா, கருணாநிதி, முக ஸ்டாலின் எல்லாருடைய டூப்பையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரு இது பண்ணி இப்ப யாரு இவங்க தற்கொலை கிடையாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், சரியா? அதனால இவங்க வந்து அடுத்து எல்லாருமே விசில் கூட எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமாமா, விசில் கூட எடுத்துட்டு போயிருவாங்க. ஏற்கனவே ஷால் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, இப்ப நெக்ஸ்ட் விசில் கூட தப்பித்தாரு. விசில் எடுத்துட்டு போய் திமுக எம்எல்ஏ ஊத்திடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேர்தல் கிட்ட நெருங்கும் போது இந்த மாதிரி பல காட்சிகள் வந்து நம்ம பார்க்க முடியுது. பிஃபோர் வி எண்ட் ஒரு விஷயம் ரெடி, இசக்கி ராஜ் அவர்கள் அந்த இஷ்யூவை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இசக்கி ராஜான்னு ஒரு இசை இருந்தாராம், அப்படிதான் ஆரம்பிக்கணும். அவரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுல ரொம்ப பெரியவராம். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் தன்னை வந்து ஒரு பெரிய ரீல்ஸ் அதிகாரி. ஓகே, அவர் எஸ்ஐ, கன்னை வச்சு சுற்றுறது, போலீஸோட கிக் பாக்ஸிங் டீமில் ஏதோ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவர் இருந்துக்கிறாரு. ஆலங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, சவுத் சைடில் தான். அதில் வந்து ஒருத்தர் கல் குடிச்சிட்டு வந்துருக்கிறாரு. அதனால ஏதோ செக் பண்ணும்போது கல் என்ன கல் குடிச்சிருக்கேன். ஆமாம், எங்கேயா கல் இருக்குதுன்னா இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை காட்டியிருக்கிறாரு. அங்கே ஊருக்கு போயிருக்கிறாரு. கல் என்பது ஒரு இப்போ கோயம்புத்தூர் சைட்லலாம் தோட்டத்துக்கு வாசலில் போர்டு போடுறாங்க, கல் என்பது ஒரு போதைப் பொருள் அல்ல, அதை போதைப் பொருள் என்று நிரூபித்தால் 1 கோடி சன்மானம், இங்கு கல் கிடைக்கும் அப்படின்னு போர்டு வச்சுட்டே பண்ணுறாங்க. அதிகபட்சம் அதுக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் தண்டனை, அவ்வளோதான். அதுக்கு விட்டா இப்போ சட்டப்படி பண்ணால் அவ்வளோதான்னு வச்சுங்க. இப்போ ஏதோ இந்த புது சட்டம் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. இந்த கல்லில் வா போகலான்னு சொல்லிட்டு நேராக அந்த போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு போயிருக்காங்க. போயிட்டு அந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு தான் அவருடைய தோட்டம். வாப்பா, என்னப்பா கல்லில் இருக்கிறியா நீ, வா தோட்டம் எங்கே இருக்கு, வா போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, கூப்பிட்டு போயிருக்காங்க. போகும்போது அவருடைய அண்ணன் பேர் வந்து சிவப்பொன்ராஜ் அப்படின்றவர் பாம்பேலேருந்து இங்கே வந்திருக்காரு, தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்பா வீட்டுக்கு வந்து தன் ஊருக்கு வந்திருக்காரு. அவர் இந்த சிவப்பொன்ராஜுக்கு ஒரு 17 வயது பெண் குழந்தையும் இன்னொரு ஆண் குழந்தையும் இருக்கு. இவங்களும் போகிறாங்க. யார்? சிவப்பொன்ராஜ், இந்த நம்ம மணிகண்டன், அதுக்கப்புறம் அவருடைய 2 குழந்தைகள், அதுக்கப்புறம் காவல்துறை, இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்கெல்லாம் போகும்போது அங்கே மரத்தில் வந்து கலையம் கட்டிருக்கு, நீ போய் ஏறி அது கல் எடுத்துருவா. என்ன போலீஸ்காரன் வந்தால் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நான் பதனி போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. பதனி என்பது கல்லும் பதனியும் ஒரே மரத்துலேருந்து எடுக்கிறது தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த கல் பானை இருக்குல்ல, அதை சுற்றி சுண்ணாம்பு தள்ளிடுவாங்க. சுண்ணாம்பு தடவைனா அது ஃபர்மெண்டேஷன் ஸ்டாப் ஆயிடும், பட்டன் ஸ்டாப் ஆயிடும். அது கல்லாக மாறாது, போதையாக கொடுக்காது, இனிப்பு அதிகமாயிடும். ஃபர்மெண்டேஷன் ஆக உனக்கு வந்து அந்த புளிப்பு ஆகும், அப்படி தானே? ஃபர்மெண்டேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உனக்கு இனிப்பு அதிகமாக இருக்கும். அந்த இனிப்பை தான் வந்து காய்ச்சி, அந்த பதநீரை காய்ச்சி தான் வெல்லம் தயாரிக்கிறாங்க. வெள்ளத்தை விட கருப்பட்டி, பனை வெல்லம் தயாரிக்கிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கு, லைசன்சிங்லாம் இருக்குன்னு வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சமாக இல்லைங்க பதனி தான் போட்டிருக்கோம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கல் இறக்கிட்டு வா நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் மரத்தில் ஏறிருக்காரு. மரத்தில் ஏறிட்டு இருக்கும்போது இந்த 17 வயசு பெண் குழந்தை இருக்குல்ல, அதையும் அந்த பையனையும் ரொம்ப வல்கரா பேசியிருக்காரு. யார்? அந்த போலீஸ்காரு. எதுக்கு? அவரு தன்னை ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கு தான். ரொம்ப அசிங்கமாக பேசினவொன்னே அங்கேருந்து மரத்துலேருந்து இறங்கினவர் முழு வேகத்தில் வந்து இவரை தாக்கியிருக்கிறார். யார்? இந்த காவல்துறை அதிகாரி தாக்கியிருக்கிறாரு. தாக்கினால கிக் பாக்ஸர் போலீஸார் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து தள்ளுமுள்ளு நடக்கும்போது பட்டுன்னு கன்னு அதுக்குள்ளே எங்கேயே தட்டி கீழே விழுந்துச்சு. கன் எடுத்து பட்டு 4 ரவுண்டு.
அந்த ஆளை யாரை நம்ம அந்த மகன் மணிகண்டன்றவர் மனத்தில் ஏறினார்ல அவரை 4 குண்டு, 1 குண்டு மிஸ் ஆயிடுச்சு, 3 குண்டு உடம்புல அடி. இப்போ அவர் சீரியஸில் இருக்கிறாரு. இப்போ இதில் கிரைம் என்ன? கல் இறக்குனதுக்கு சட்டத்தில் என்ன இருக்கு? அது வாட் ஃபைனா பழைய சட்டம். அது இப்போ புது சட்டத்தில் ஏற்றிருக்காங்க. அது வாட் எவர் இட் இஸ். இவர் படிச்சிருப்பார்ல, இப்போ கல் இறக்குன இந்த குற்றம் இருந்தால் எடுத்து போய் கேஸை போய் வா மாஜிஸ்ட்ரேட் போட்டு நிறுத்து. மாஜிஸ்ட்ரேட் என்ன ஃபைன் போடுறாரோ போட்டுக்க, இல்லைன்னா அதுக்கேற்ற தண்டனை கொடுத்துக்க, நீ கிளம்பிக்க. இப்படி தானே பண்ணோம். ஆமா, இவரையே அதை போய் இதுக்கு போயிட்டு இவர் வந்து கன் எடுத்து சுட்டுருக்காரு. சாதியை சொல்லி திட்டுறது, குழந்தைங்களை திட்டுறது, இது மாதிரி அதிகாரிகள்லாம் வந்து எப்படிமா இந்த சமூகத்தில் அலோவ் பண்ண முடியும்? என்ன தெரியுமா இந்த கவர்மெண்ட் பண்ணோம்? சஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் அடங்கின பிறகு மறுபடியும் அவரை ரிவோக் பண்ணி வேலைக்கு சேர்த்துட்டு இந்த சஸ்பெண்ட் பண்ண பீரியடில் ஏதாவது காசு நட்டமாயின்னா அதையும் கொடுத்து, இந்த பீரியடில் அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் போயிருந்ததுன்னா அதையும் கொடுத்து அது என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைப்போம். இப்படி தான் காவல்துறையும் இருக்குது, இப்படி தான் அரசும் இருக்குது. இப்போ அந்த அவர் சுட்டுப்பட்டு இப்போ மருத்துவமனையில் இருக்காரு. செத்தாருன்னா யார் பொறுப்பு? அவர் மட்டும் தான் பொறுப்பு. அந்த துப்பாக்கியில் தானே. இப்போ இதுக்கே இப்படி துப்பாக்கியில் சொல்கிறாங்களே, அப்போ என்கவுண்டர்ன்றது எவ்வளோ கொடுமையாக இருக்கும்? கொடுமையாக இருக்குமோ கொடுமையாக இருக்காது கண்டிப்பாக. எனவே இதுதான் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அண்டு போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு ஒரு உதாரணம். எப்படி சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை யார் திட்ட சொல்கிறது, யார் அடிக்க சொன்னது? போடியா, ஃபோட்டோ எடுத்தியா, கையும் குளமாக பிடிச்சா, வாங்க தம்பி வாங்க எடுத்து போய் மேஜிஸ்ட்ரேட்டை 24 மணி நேரத்துக்கு கொடுத்துருங்க. அவர் உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டால் தான் இன்வெஸ்டிகேட். நான் போனேன், ஃபோட்டோ எடுத்துங்க, உங்கள் மனத்தை அவர் கூட சேர்த்து கூட ஃபோட்டோ எடுத்துங்க, கல் எடுங்க, எடுத்து வந்து டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுங்க, அதில் விஷயம் இருக்குதான்னு பாருங்க. திட்டுறீங்க அதெல்லாம் குழந்தைங்களை திட்டுறீங்க. எதுக்கு ஜாதி? அதோட வேலையே அவருக்கு அந்த வேலையே இல்லையே. உனக்கு என்ன அதில் கல் இருக்குதா இல்லையா, போய் எடுங்க, டெஸ்ட்டு எடுத்து போய் லேபில் கொடுத்து டெஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்கள், மேஜிஸ்ட்ரேட் எடுத்து போய் நிறுத்துங்க. சட்டப்படி அவர் என்ன தண்டனையோ வாங்கி கொடுத்துட்டு போங்க. பல மேஜிஸ்ட்ரேட் கோயம்புத்தூர் சைடில் இந்த மாதிரி கேஸ் எடுத்து போனாலே தெரியும். யோ எவனா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டேன், அதை எடுத்துவா, இது கல்லை எடுத்துட்டு வந்து கல் இறக்குறவங்களை பிடிக்கணும் மேஜிஸ்ட்ரேட் திட்ட அனுப்புறாரு. அப்போ இப்படி அவங்க பண்ணால் கள்ளக்குறிச்சியில் இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்? சரியா? இந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அதான் ரெடி. April 23 தான் நம்மளுடைய தேதி. நான் இன்னொன்று சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை வரட்டும், அதில் பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும். தேர்தல் அறிக்கைனா தாவேக்காது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும், பார்ப்போம். டாடி, அதே மாதிரி செக்ரட்டேரியட்ல வந்து ஒரு காவல்துறை போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிஎம்கேயோடைய கட்சி கொடியை வந்து எரிக்கிறாங்க. அப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு. எதனால வந்து அதுவும் செக்ரட்டேரியட்ல வந்து எரிக்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன்? இந்த காவல்துறை அதிகாரி பேர் கோதண்டபாணி. இவர் வந்து ஓட்டேரியில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது முதல்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணார். என்னென்னா அவருடைய கிளைம், அவருடைய ஒரு மகள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து தப்பான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அந்த பொண்ணுக்கு காலையே எடுக்கிற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால் இதுக்கு சரியான என்கொயரி பண்ணுங்கள், என் பொண்ணுக்கு இப்படி கால் போனதுக்கு இந்த மருத்துவத்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு தான். அதனால் அது வந்து ஒரு பெத்த பொண்ணுக்கு திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு ஏதோ ராங் அவருடைய கிளைம் வந்து ராங் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, அதனால் என் பொண்ணுக்கு கால் போயிடுச்சு, இதுக்கு வந்து மெடிக்கல் என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு பல முறை கேட்டு பார்த்தோம், நடக்கலைன்றதுனால தான் இந்த ப்ரொட்டஸ்ட் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு வந்து கிட்னி ரிலேட்டடான பிரச்சனை இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, கால் போயிடுச்சு, இதுதான் அவருடைய கிளைம். இதுக்கு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, புளியந்தோப்பு டிசி வந்து ஒரு ஒரு என்கொயரி கமிட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த என்கொயரி கமிட்டியோட எண்ட் ஆஃப் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் சைடில் எந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இல்லை, நாங்கள் சரியாக தான் பண்ணணும் அப்படின்றத அந்த பண்ணணுன்றத இவரும் ஒத்துக்கிட்டாரு, எங்களுக்கு முன்னாடி கன்வின்ஸ் ஆகிட்டாரு. அந்த ஆமாம் யார் நம்ம கோதண்டபாணியும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. ஆனால் அவர் இன்னும் ஒத்துக்கலை. ஆனால் கடைசியாக இன்றைக்கி கூட
தன்னுடைய இறுதி எதிர்ப்பை போலீஸ் யூனிஃபார்மில் தான் வந்திருப்பார். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 3 ஒரு கோடு மாதிரி இருக்கும், 3 கோடு போட்டால் அவங்க ஹெட் கான்ஸ்டபிள்னு நினைக்கிறேன். அதே யூனிஃபார்மில் வந்து இந்த திமுகவுடைய கொடியை கொளுத்தினார் பத்தியா, அப்போ எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். அது பக்கத்துலேயே அவங்க பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நிற்குது. அதுக்கு இன்னும் கால் இப்படி நடக்க முடியாமல் ஆர்டிஃபிஷியல் கால் தான் வச்சுருக்காங்க. இது ஏன் அவருக்கு உண்மையிலே ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ என்கொயரி நடத்தலாம்ல. அவர் ஆனால் இப்போ நான் ஒத்துக்கலைங்க, நான் எப்போ இவங்க கொடுத்த என்கொயரியில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்னு போய் சொல்கிறாங்கன்னு ப்ரொட்டஸ்ட் நடத்திருக்கிறார். அதுதான் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தன் மகளுக்கு காலை தப்பாக ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, அது தப்பான ட்ரீட்மெண்ட்டில் கால் போயிடுச்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைக்க முடியலையே. போலீஸ்காருக்கே இந்த நிலைமைனா மற்ற சாதாரண குடிமக்களுக்கோட நிலைமை என்ன? கண்டிப்பா ரொம்ப அதுவும் பாவம், ஒரு இளம் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி கால் வந்து இவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு. அண்ட் அவர் அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து அவர் ப்ரொடெஸ்ட் பண்றாரு அப்படின்னா வந்து அப்ப அவருக்கு எவ்வளவு ஆதங்கம். ஏமா அது ஒரு வேலையே போகக்கூடிய நிலைமை. முன்னாடியே வேலை போயிருக்கும், இப்போ வேலை விட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் மக்கள் அதிகாரிகள் ரெடி ஆயிட்டாங்கன்னா மக்கள் சப்போர்ட் அவருக்கு அவ்வளோ இருந்தது. அதனால அவரை எதுவும் கை வைக்கல. சரியா? இதுதான் இன்றைய தமிழகத்தின் யதார்த்தத்தை ரொம்ப அழகாக அந்த காவல்துறை அதிகாரி கோதண்டபாணி அவர்கள் மக்களுக்கு உணர்த்து விட்டார். அவருடைய கோபம் யார் மேல இருக்கு? நீங்க திமுக மேல, திமுக தலைமையில் நடக்கிற ஆட்சியின் மேல. அவர் தமிழக அரசு மேல கோபம் இல்லை, தமிழக அரசு மேல தோல். அது தன்னுடைய அதுல அவர் பாட்டாவும் இருக்கிறாரு. தமிழக அரசோட ஒரு பாட்டு தானே வரும். ஆனா அவருக்கு எரிக்கிற கொடி யார் தான் இருக்குது? திமுக. ஆனாலும் பல அதிகாரிகள் அந்த கொடிக்கு தான் இன்னும் சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. எனவே ஏப்ரல் 23 எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். May 4 அது தெரியும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.